சத்துருக்கள் மத்தியில் ஆண்டவராகிய தேவன் நம்ம உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஆகையினாலதான் சங்கீதக்காரர் அருமையா சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று வேதம் அருமையாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். சத்துருக்கள் உன்னை புகழ்ச்சியா சொல்லுகிற ஒரு மாதமாக, சத்துருக்கள் மத்தியில் உன் தலையை உயர்த்துகிற வண்ணமாக, சத்துருக்கள் மத்தியில நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்க ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சத்துருக்கள் தேவனுடைய பிள்ளைகளை புகழ்ச்சியா சொல்லுகிற ஒரு வார்த்தையாகவே அந்த வார்த்தையை நான் பார்க்கிறேன். அருமையாக 1 சாமுவேல் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் மகனாகிய என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வான், மென்மேலும் பலப்படுவாய் என்றார். அப்படியே தாவீது தான் வழியா போனான், சவுல் தான் ஸ்தானத்திற்கு திரும்பி போனான். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வான், மேலும் மேலும் நீ ஆசீர்வதிக்கப்படுவான் சொல்லப்பட்ட வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவராகிய தேவன் சத்துருக்கள் மத்தியில் உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வான், தேவன் உன் கூட இருக்கிறான், மேலும் மேலும் பலப்படுவாய் என்று சத்துருக்கள் உன்னை சாட்சியாக, சத்துருக்கள் உன்னை புகழ்ச்சியாக, சத்துருக்கள் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிற வண்ணமாகவே செயல்படும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவர் இந்த வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.